என்னடா இப்ப எந்த பேப்பர் தந்தாலும் ஒன்ன பத்தா நியூஸ் இப்படி ஒரே நாள்ல ஹீரோ ஆயிட்ட? ரஷ்யாவுல தீவிரவாதிங்க பிரச்சனை, தமிழ்நாட்டுல தண்ணி பிரச்சனை, அப்புறம் இந்த காட்டுக்குள்ள பிரச்சனை, இதையெல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு எந்த பேப்பர் திறந்தாலும் ஒன்ன பத்தான் தலையங்கம். இந்த பெண்ணுரிமை சங்கங்கள்லாம் சேர்ந்து உன்னை வெளியில விட சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்ணை இழிவுபடுத்தி கொன்ன இழிமகனை வெளியில விடுங்க, அவனை கல்லாலே அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறோம் கேட்கிறாங்க. போறியா? சாப்பிடு, மகால போறது கொஞ்ச நாள், எதையாச்சும் நிம்மதியா சாப்பிடு. ஆமா, உனக்கு எவன்டா சத்தியமூர்த்தின் பேர் வச்சது? பொம்பளை. அம்மா அம்மா, அண்ணன் ஏமா தப்பு பண்ணா? அம்மா, அண்ணன் இல்லாத வீட்டுல இனிமே நம்ம எப்படி இருக்க போறோம்? எனக்கு என்னமோ பயமா இருக்குமா? அத்தை, ஏய், இந்த நேரத்துல எங்க எதுக்கு வந்த? நாங்க உயிரோட இருக்கோமா செத்துட்டோமான்னு உங்க அப்பா பாத்துட்டு வர சொல்றாரா? அத்தை, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இங்க வந்தது ஒரு முடிவோட தான். ஆமா அத்தை, நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். உங்க மகன் இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க அப்பா என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் நிச்சயமா வெளியில வந்துருவாரு. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அப்புறம் அத்தை, எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு தடவை இந்த ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்ன நீ பாட்டு பேசிட்டே போயிட்டு இருக்க? உங்க அப்பாவுக்கு நீங்க வந்து தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியல. சத்யா வெளியே வருவானோ இல்ல தூக்கில தொங்குவானோ. இனிமே உங்க சொந்த பந்தமே எங்களுக்கு வேண்டாமா? நாங்க எக்கேடோ கெட்டு போறோம். மரியாதை எங்கிருந்து போயிட. அதோட என் மகனை மறந்துடு. அத்தை, என்ன சொல்றீங்க? ஆமா, நீ தயவு செஞ்சு சத்யாவை மறந்துடு. நீ உண்மையாவே அவனை நேசிச்சிருந்தா உங்க அப்பா பாக்குற மாப்பிளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. ஓஹோ, அப்படியா? என் கல்யாணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. நடு ராத்திரில உங்களை நம்பி வந்து பாருங்க. அம்மா, ஏமா விஜய் கட்ட இவ்வளவு கோவமா பேசுனீங்க? என்ன செல்வி, ஜெயில இருக்க உங்க அண்ணனை நம்பி அவ வாழ்க்கையை வீணடிச்சுக்க வேண்டாம். அவளாவது ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். நான் மட்டும் இப்படி கோவமா பேசலன்னா அவ இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டான்.